நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் மாரடைப்பால் உயிரிழந்த தந்தையின் இறப்பை தெரிவிப்பதற்காக செல்போனில் தொடர்பு கொண்டும் எடுக்காத மகனை தேடிச் சென்ற போது அவர் விஷமருந்திய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். தொண்டிக்கரடை சேர்ந்த 68 வயது கோவிந்தன் மாரடைப்பால் உயிரிழந்ததால் அவரது மகன் பாலமுருகனுக்கு தகவல் தெரிவிப்பதற்காக உறவினர்கள் செல்போனில் தொடர்பு கொண்டுள்ளனர். நீண்ட நேரமாகியும் தொடர்பு கொள்ள முடியாததால் அவர் நடத்தி வரும் மெடிக்கல் ஏஜென்சி கடைக்கு சென்ற போது வாயில் நுரை தள்ளியபடி இறந்து கிடந்துள்ளார். கடன் வாங்கி ஆன்லைன் மற்றும் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்து நஷ்டமடைந்ததால் பாலமுருகன் தற்கொலை செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். தற்கொலை செய்து கொண்டு இறந்து போன பாலமுருகனுக்கு தமிழரசி என்ற மனைவியும் 7 வயதில் ஒரு மகனும் 2.5 வயதில் ஒரு மகளும் உள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.